பேர் வந்து எஸ் கௌரி. நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15 டேஸ் முன்னாடி எனக்கு சும்மா ஜஸ்ட் பேக்கில் பெயின் வந்தது. பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபிசியோதெரபிஸ்ட்ட வந்து ஒரு 5 டேஸ் வந்து பேக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொன்னாங்க. அங்கே போயிட்டு கன்சல்ட் பண்ணேன். பெயின் குறைஞ்ச மாதிரி இருந்தது, ஆனால் அது ஃபுல்லாக எந்த க்யூரும் எனக்கு ஆகலை. அதனால மறுபடியும் நான் இப்போ ரெஸ்ட்லேயே இருக்க வேண்டியதாக இருந்தது. மறுபடியும் 3 டேஸ் கழிச்ச உடனே தான் எனக்கு நம்ம இந்த ஹாஸ்பிட்டலோட ஞாபகம் வந்தது. நான் 2014 இங்கே ஒரு சும்மா தலைவலிக்காக மாத்திரம் வந்தேன், சைனஸ் ப்ராப்ளத்துக்கு. ஒரு 2 மந்த்ஸ் வந்து கண்டினியூ மாத்திரை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த தலைவலின்றதே வரலை. அப்போவும் நான் டாக்டர் பிஜு சாரை தான் பார்த்துட்டு போனேன். இந்த கொரோனா டெஸ்ட்டெல்லாம் இருக்கா, அது உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, காய்ச்சல், ஃபீவர் எல்லாம் விசாரித்தாங்க. 1க்கு 2 பேர் விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் கையெல்லாம் சுத்தம் பண்ணி, ஃபீவர் டெம்பரேச்சர் செக் பண்ணி, ஹேண்ட் வாஷ் கொடுத்து, அதுக்கப்புறமா உள்ளே விட்டாங்க, டோக்கன் கொடுத்து. அப்புறம் டாக்டரை பார்த்தோம். டாக்டர் பார்த்துட்டு நானும் வரும்போது நானே எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ தான் டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த பேக் பெயினை வந்து உங்களுக்கு நான் கெஸ் பண்ணுறேன் 2 இது இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மூட்டுகளில் நீர் இருக்கிற மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அதோட சேர்த்து உங்களுக்கு இந்த பேக் போனில் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, அந்த நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது ஸ்கேன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் கண்டிப்பாக பார்க்குறேன் சார்னு சொல்லிவிட்டு போய் டெஸ்ட் பண்ணேன். அதில் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அவங்க டாக்டர் சொன்னது மாதிரி இந்த பெயின் அதிகமாக இருந்தது. அது இங்கே வரும்போது நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கிறீங்களான்னு அடுத்து ஸ்கேன் பார்க்க ஒன்று கேட்டாங்க. கொரோனா டெஸ்ட்டு சொன்னாங்க. அந்த டெஸ்ட்டு முடிக்காமல் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அட்மிட் ஆகணும்னு டாக்டர் சொன்னாங்க. 10 டேஸ் வந்து அட்மிஷனில் இங்கே ரூமில் இருந்து நீங்கள் அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப யோசனையாக தான் இருந்தது. வீட்டில் எல்லோரும் ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே 10 டேஸ் வந்து இருக்கணும். அப்புறம் யாராவது அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க தான் செஞ்சேன். ஆனால் வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முதல்ல நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி என்னை உட்கார வச்சு ஃபுல்லாக என்னோட அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்ட உடனே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. சரி, எல்லாத்தையும் நம்ம அப்படி கேட்கும்போது அவங்க வந்து நான் இங்கிலீஷ் மெடிசன் போனால் உடனே கேட்டு உடனே டக்குனு ஃபீவரா அப்படின்னு பார்த்து விட்டுருவாங்க உடனே. ஆனால் இங்கே வந்து என்னோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். சரி, நம்மளுக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பர்டிகுலர் இதுக்காக நம்ம வந்திருக்கோம், இது மூலியமாக நம்மளுக்கு வேற என்னென்ன டிசீஸ்லாம் இருந்தால் கூட தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டெசிஷன் எடுத்து அந்த பெட்டில் அட்மிட் ஆனேன். நான் அட்மிட் ஆகி ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு அந்த அன்னைக்கே எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த ஒரு 10 டேஸுமே வந்து இந்த 10 டேஸ் யாரையும் கூட வச்சுக்கலையே, நம்ம எப்படி நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம கஷ்டப்பட போகிறோமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் காலையில் 6:30க்கு 6:30க்கு கரெக்டாக அந்த மூலிகை டீயோடு ஆரம்பிக்கிற அந்த இது வந்து நைட்டு கரெக்டாக சாப்பிட்ட உடனே மாத்திரை கொடுத்து படுக்க வைக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க செஞ்சதுனால எனக்கு வந்து தாய் வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா ஜம்முன்னு இந்த 10 நாள் போயிடுச்சு. இனிமேல் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வேலை செய்யணுமே கொஞ்சம் மாதிரி யோசிக்க தான் செய்யுது. ஏன்னா அவ்வளோ ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு டைம் படி எல்லாம் நடக்குது. அது ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். பர்டிகுலர் டைம் ஒரு நாளும் இந்த 10 நாளில் மிஸ் ஆகலை. கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல் நாள் நைட்டே வந்து நம்மளை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க டைமிங் சொல்லிடுவாங்க. அந்த டைமிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது, அந்த பெயின் கூடுதே என்ன ஆகணும் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே வந்து டாக்டர் வந்து நம்ம பெயினை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பர்டிகுலராக கேட்குறாங்க. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக நம்மள்கிட்ட என்ன விஷயம் நடந்தாலும், இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு பெயின் வந்து அந்த நீர்னால முதல்ல இல்லை அப்படின்னு, நம்மளுக்கு நீரெல்லாம் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அந்த நீர் இருந்ததுனால உடனே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து அதை உடனே கண்டுபிடிச்சி அன்னைக்கு உடனே ட்ரீட்மெண்ட்டை மாற்றி, ஃபஸ்ட்டு எனக்கு ஆயில் ட்ரீட்மெண்ட் போட்டாங்க. லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குன்னே உடனே அடுத்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றி அன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து வேறு ட்ரீட்மெண்ட், அது எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு, அதாவது இன்ஸ்டண்ட்டாக அவங்களோட அந்த நம்மளோட ப்ராக்ரெஸ் அப்படியே ஒரு செகண்ட் அவங்க கேட்குறதுனால நம்மளுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம், நம்மளுக்கு எதுவும் நடக்காது, ஏன்னா பார்த்துக்க ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியமாக இருந்தது. அடுத்து அங்கே ரூமுக்கு போனாலும் அவங்களும் நம்மளை அட்டன் பண்ணுற அவங்களும் வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு எங்கே பெயின் அதிகமாக இருக்குது நம்மளோட முகத்தை நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. எந்த இடத்துல நம்மளுக்கு வலி அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம முகம் சுழிச்சோம்னா அந்த இடத்த அவங்க மறுபடியும் வலிக்குதா
மெதுவாக செய்யவா இல்லை இன்னும் என்ன செய்யுது அப்படின்றத அவங்களும் நல்லா நோட் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நல்லா பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் வலி அப்படியே ஏறி தான் அப்படியே கொஞ்சம் இறங்குச்சு. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் டாக்டரும் வந்து ஜூனியர் டாக்டர்ஸ் வராங்க ஃபர்ஸ்ட், அவங்க கேட்டுட்டு போய் அதுக்கப்புறம் பெரிய டாக்டர் வராங்க. டாக்டர் பிஜு சார் தான் அசராம வந்து எவ்வளோ நேரம் நம்ம இதை சொன்னாலும் பொறுமையாக உட்காந்து கேட்குறாங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நான் கூட ரொம்ப நேரம் சொல்லிட்டோமோ அப்படிலாம் யோசிப்பேன். இல்லை நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை கிளியர் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்று. அப்புறம் நேரத்துக்கு கரெக்டாக டீ டயத்துக்கு டீ, சாப்பாடு டயத்துக்கு சாப்பாடு. அதே மாதிரி நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டோம்னா இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டா எந்த நேரம் நம்ம வர்றோம்னு பார்த்து நம்ம உள்ள நுழைய நேரம் கரெக்டாக டீ சாப்பாடு. அதனால நம்மளுக்கு அந்த பற்றியும் கவலையே இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு அந்த பேக் பெயின் வந்து எனக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு, 90% சரியாயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் அதை கண்டினியூஷனாக அதோட ஃபாலோ அப் வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸசைஸும் நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு அது கசக்குது, மருந்து கசக்குது அப்படி இப்படி சொன்னோன்னா, நான் பார்த்தேன் மருந்தெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ஸாக சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக இருந்தது. ஆனாலும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு வியாதி சரியானா சரின்னு சொல்லி அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம அப்படி ஃபாலோ பண்ணி நான் வந்துட்டேன். அதனால வந்து எனக்கு என்னால் வந்து இப்போ ஃப்ரீயாக ஃபீல் பண்ண முடியுது. ஒரு நான் வந்ததுக்கு இப்போ நம்ம போகும்போது அப்போ நம்மளுக்கு இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ இதுதான் நம்மளுக்கு இன்னொரு 10 நாள் 15 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டு இந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டே இருங்க, ஃபாலோ அப் கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ட்ரீட்மெண்ட்டால் நான் உண்மையில வராமல் போயிருந்தேன்னா கொஞ்சம் உண்மையில கூட ஃபீல் பண்ணியிருப்பேன். அப்புறம் நான் இங்கே பெட்டில் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இது ஒரு ரொம்ப பழமையான ஆஸ்பத்திரின்னு. எங்கள் சாரோட அண்ணி வந்து சொன்னாங்க, இவங்களோட அப்பா கிட்டேயே நான் இதே பார்த்துருக்கேன், அந்த காலத்துலேயே எனக்கு சரியாகி நல்லா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நல்லா எனக்கு முதுகு வலி இல்லாமல் நல்லா இருந்தேன் அப்படின்னு நான் இங்கே அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி இப்போ என்னை பார்த்துட்டு என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அக்கா அவங்களுக்கு போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து இது எந்த ஒரு கெடுதலும் நம்மளுக்கு உடம்புக்கு இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு தைரியமும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்குறதுனால இதை நான் சூஸ் பண்ணி இங்கே வந்தேன். ஹாஸ்பிட்டலில் நம்ம சூஸ் பண்ணலாம், இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நல்லா க்யூர் ஆகும்னு கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறேன். தேங்க்யூ.